எங்க கையாலெல்லாம் வலி, குழிக்குள்ள விழுந்து 100 குழந்தைங்க எத்தனை உயிரை காப்பாத்திருக்கிறோம். நீ எதுக்கு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்தியா? யாரை கேட்டு வந்து அடிச்சு வாங்க உடைச்சிட்டாங்க. எதுக்கு அடிச்சு உடைச்சாங்க? யார் அடிச்சதுன்னு எங்களுக்கு இது வந்து எங்க அண்ணனுக்கு வந்து நீதி கிடைச்சா ஆகணும். சரிங்களா? நீங்க வந்து என்ன உங்களுக்கு வந்து நீங்க ஓட்டு வேணும்னு வந்திருக்கீங்க. பல உயிரை காப்பாத்துறது நாங்க. சரிங்களா? ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு எத்தனை ஆம்புலன்ஸ் 4 மணி வந்திருக்காங்க. எல்லாரும் உயிரை காப்பாத்த வந்திருக்காங்க. காசுக்கோசரம் யாரும் வரல. இந்த மாதிரி வந்துவிட்டு வேகத்துல வந்தவரை எது நிப்பாட்டி அடிச்சு வாய உடைச்சிருக்காங்க. அடிச்சு கையெல்லாம் பாத்துங்க, பிளட் பாருங்க, தெரியுதுங்களா? பிளட் தெரியுதா? அடிச்சுட்டு எதுக்கு நீ ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்தியா? இங்க பிரச்சனை நடந்துச்சா? ஏதாவது நடந்துச்சா? இத்தனை நாள் எங்க போச்சு ஆம்புலன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு வந்து இவருக்கு என்ன பிரச்சனை? யார் அடிச்சு? இதுக்கு வந்து நான் ஒரு அக்காவுக்கு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருச்சு. அந்த அக்காவுக்கு என் பனியனை கழட்டி கொடுத்துட்டு நான் உயிர் ஹாஸ்பிட்டல கொண்டு போகணும். அது ஒருத்தர் எவனு தரல. வண்டி சாவி பிடிச்சிட்டு இங்க பாருங்க அடிச்சு போட்டானுங்க. என்னையா அடிச்சுங்க பாருங்க. இல்லண்ணா நாங்க அந்த இடத்துல நின்று இருந்தோம். விஜய்க்கு பின்னாடி இப்படி இந்த சைடு தான் நின்றுட்டு இருந்தோம். எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. சரிங்களா? 10 பேர். ஒரு அக்கா வந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் கீழே கிடந்தாங்க. என் பனியனை கழட்டி கொடுத்து நான் தான் கழட்டி கொடுத்து அந்த அக்காவுக்கு மாட்டி விட்டு அந்த அக்காவை தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் முதல் நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனேன். சரிங்களா? அது போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வர சட்டை எங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறானுங்க. இது என்ன நீங்களே சொல்லுங்க. இல்லண்ணா எனக்கு வந்து இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். எனக்கு எது அடிச்சாங்க எனக்கு பதில் சொல்லி ஆகணும். பன்னீர் ஆம்புலன்ஸ்ண்ணா. நாங்கள் அமராவதி ஹாஸ்பிட்டலில் 4 பேர்த்த இறக்கி விட்டு வந்திருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு அக்காவை இறக்கி விட்டேன். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது ஏதாவது இருக்குதான்னு பார்க்கறதுக்கோசரம் தான் வந்தோம். அதுக்கு வந்து அடிக்கிறானுங்க. இதுக்கு எனக்கு வந்து என் பேர் கௌதம்னா. எனக்கு வந்து இதுக்கு நீதி கிடைச்சே ஆகணும்ண்ணா. இல்லைன்னா நடக்கிறதே வேறண்ணா. ஒரு தலைவர் வரான்னாக்கா முக்கியமான ஒரு பாதுகாப்பு தான் முக்கியம். இப்ப 50 உயிர் போயிருச்சு. 50 உயிர் போயிருச்சு. இன்னைக்கு அந்த உயிர் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? அந்த பாதுகாப்பு இல்லாம எதுக்கு வரணும்? அது முன்னெச்சரிக்கை சொல்லிருப்பாங்கல்ல. அவர் வரக்கூடிய விஷயம் வந்து முன்னெச்சரிக்கை கொடுத்துருப்பாங்கல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா? ஏன் பாதுகாப்பு கொடுக்கலாம்? இன்னைக்கு நம்ம 50 பேர்த்தோட உயிர் போயிருச்சு. இன்னைக்கு விஜய் கொடுப்பாரு. அவரு சோசா போவாரு. இப்ப யார் பாதுகாப்பு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. எல்லாம் கிளம்பி வரும். இங்க வரவங்க எல்லாம் சாவி பிடிங்கி டிரைவர் எல்லாம் பிடிச்சி அடிச்சு ஒரு 2-3 பேர் அட்மிஷன்ல இருக்காங்க சார். டிரைவர் ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம். ஆம்புலன்ஸ் எதுக்கு சார் யூஸ் பண்றோம்? எமர்ஜென்சினால வரும். அங்க இருந்து எதுக்கு சார் வரும்? அங்க இருந்து எமர்ஜென்சி தான் கிளம்பி வரும். இதெல்லாம் உயிருக்கு போராட்டம் தான் கிளம்பி வரும். வர வண்டியை தடுத்து நிப்பாட்டி எல்லாம் அடிச்சுன்னு இருக்கிறாங்க. என்ன சார் அர்த்தம்? சார் கட்சியார் டிவிக்கு எல்லாரும் தான் சார் ஒன்று இருக்கிறாங்க. போலீஸ் வந்து மறி தடுக்கிறாங்க. தடுக்கிற போலீஸ் மீறி வந்து அடிக்கிறாங்க சார் எல்லாத்தையும். ஏன் அவங்கள சார் கட்சி பேர் கெடுக்கிறோமா? ஏன் சார் நாங்க அங்க இருந்து உயிரை பணைய வச்சு நீங்க ஒரு உயிரை வந்து ஆம்புலன்ஸ்ல வந்து அது வந்து என்ன சார் அர்த்தம்? இப்படி அடிச்சுன்னு இருக்கிறான் சார். கார்த்திக் சார் மாதேஷ் தாரணி ஆம்புலன்ஸ் மாதேஷ். இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க காரை கட்சியில் இருக்கவங்க வந்து அந்த பசங்கள்லாம் வந்து ஆம்புலன்ஸ் கண்ணாடியை வந்து அவங்க கட்சி பேரை கெட்ட பேர் ஆகுறோன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு உள்ள ஒன்றும் இல்லைன்னா அந்த கண்ணாடி அடித்து உடைக்கிறாங்க. ஆனால் அந்த ஆம்புலன்ஸை தாண்டி அந்த பக்கம் பேஷண்ட் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிற மனநிலைமையிலே இல்லை. என் கட்சி பேரை கெட்ட பேர் ஆக்குறீங்கன்ற மாதிரி வந்து ஆம்புலன்ஸ் கண்ணாடியில் உடைச்சி ஆம்புலன்ஸ் டிரைவர் அடித்து டிரைவர் செல்லெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு பிளாக் கலர் மகேந்திரா காரை வந்து சீஸ் பண்ணி ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. ஆம்புலன்ஸ் அடிச்சதுக்காக போலீஸ்காரங்க. அதுக்கப்புறம் தான் வந்து லத்தி எடுத்து எல்லாத்தையும் அடித்து துரத்துறாங்க. நான் சாய் ஆம்புலன்ஸ் நாங்கள் ஸ்பாட்ல தாங்க சார் இருந்தோம். எல்லாருமே நம்ம வண்டி கிட்டத்தட்ட 5 வண்டி இருக்கு சார். எல்லாமே வந்துச்சு. 7 ஆம்புலன்ஸோட சாவி பிடிங்கிட்டாங்க சார். எல்லாமே நடு ரோட்டை லாக் ஆகி நின்று போச்சு. அதனால டிராபிக் ஒரு 1/2 மணி நேரம் அதனால பாதிச்சுது. ஆமா சார். அதனால டிராபிக் ஆச்சு. வண்டி நாங்கள் எங்களால் போக முடியல. ஏன்னா அவங்களுக்கு போலீஸ்ல அந்த இடத்துல கொள்கையே தெரியல. கொள்கை என்னன்னு கேட்டா டிவிக்கேன்னு கத்துறாங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் மௌனமாக யோசிக்க கூடாது. மௌனமாக இருக்கிற தான் விஷயமே இருக்கும்.
அவன் என்ன பண்ணுவான்னா யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் ஆப்போசிட் பண்ணுவான், அவங்க பக்கம் எதிர்ப்பு கொடுப்பான். அவனை நம்பி இன்னைக்கு 50 பேர் வந்தால் கூட இன்னைக்கு 20 பேர் இல்லை அவன் கூட. அவனை விஜய்க்கு மட்டும் பாதுகாப்பு வர மாட்டானா? எல்லா கட்சியிலும் தொண்டர் நீ இளைஞர் நீ இருக்குது. ஏன் இதுக்கு பத்தி இல்லையா? ஏன் அவனுக்கு வர வேண்டியது தானே? டிவில எல்லாமே வந்த நேரம் வந்து 12 மணி 2 மணினாங்க. இவர் சாவகாசமா 7 மணி வரைக்கும் வராரு. காலையில மதியானத்துல இருந்து மக்கள் சாப்பிடாம இல்லாம அவ்வளவு பேர் அங்க நின்னாங்க. இப்ப நேரம் தவறி இவர் வந்து ரோடு ஷோவே நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துல எதுக்கு நின்று வேலூர்ல நின்று மேல ஏரியா ஒரு பாட்டு எல்லாமே கையை காமிச்சு எல்லாம் பண்ணி இவர் வந்து விளம்பர அரசியல் பண்றதுக்காகவே கும்பலை சேர்த்தி பயங்கரமா பண்ணிருக்காரு. இவங்க மக்கள் வந்து ஓட்டு அரசியலுக்காக வந்தாங்களோ இல்லையோ, அவர் ஒரு நடிகரை பார்க்கணுன்றது ஆர்வத்துக்கு வந்தாங்க. இன்னைக்கு இத்தனை உயிர் போயிருக்குது. ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம், ஒரு மன்னிப்பு கேட்டிருந்திருக்கலாம். ஒரு நீங்க வந்து நேரில் ஒண்ணு இந்த இடத்துல வர தேவையில்லை. நேரம் ஒரு மெசேஜை போட்டுட்டு நீங்க நேரம் திருச்சியில இருந்து ஏறி இருக்கலாம்ல. திருச்சியிலே தங்கி இருந்து நாளைக்கு காலையில இங்க வந்து பாக்கலாமே. ஒரு நடிகரையா நாளைக்கு போவாரு, அவர் பாட்டுக்கு போவாரு, அவர் பாட்டுக்கு படத்துல நடிக்க போவாரு. எனக்கு அரசியலே வேணாயா போங்கயா அப்படின்னு படம் நடிக்க போயிடுவாரு. நீங்க எங்க போறீங்க? உன் குழந்தை இப்ப போச்சே தருவாங்களா? கூட இருந்தவங்க போயிட்டாங்களே தருவாங்களா? எத்தனை மணில நின்று இருக்கீங்க கரூர்ல? ஏன் நாங்க நிகழ்ச்சி ஏன் சொல்றோம்? இதே திருப்பி நான் சொல்றேங்க, அந்த கரூர் கூட்டத்துல விஜய்